வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. பழனி பாத யாத்திரை, செட்டிநாட்டு மக்கள், நாட்டாரின மக்கள், காவடிகளின் கதைகள், இப்படி பழனி பாத யாத்திரை சுமார் 180-190 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்க பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் வருஷா வருஷம்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பழனி பாத யாத்திரை ஒரு மிகப்பெரிய தொடக்கமாகவும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. இந்த பழனி பாத யாத்திரையில் நகரத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற செட்டி இன மக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் தான் பழனி பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சாங்க. இந்த பழனி பாத யாத்திரையில் முக்கியமான விஷயம், அதாவது காரைக்குடியிலிருந்து கிளம்பி பழனிக்கு பாத யாத்திரை செல்வது. காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள்லேருந்து கிளம்பி பாத யாத்திரையாக அப்படியே போகிறது. வழிநெடுக அங்கங்கே இலைப்பாறுதல், அங்கங்கே உணவு, அங்கங்கே தங்குதல், இரவு தங்குதல் அப்படின்னு நடக்கும். இதில் முக்கியமான ஒரு அம்சம் கண்டனூர் சாமியாடி செட்டியார். பாத யாத்திரை தொடங்கிடுச்சுன்னா பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான மாட்டு வண்டியை பலரும் பார்க்க முடியும். நான் பலமுறை பழனி பாத யாத்திரை செல்லும்போது நான் அதை பார்த்துருக்கேன். அந்த மாட்டு வண்டினா சாதாரணமான ஒரு மாட்டு வண்டியாக இருக்காது. கதவு முதலான வேலைப்பாடுகள் கொண்டு முழுவதும் அடைக்கப்பட்ட மாட்டு வண்டி அது. பாத யாத்திரையின் போது இந்த மாட்டு வண்டியில் தான் கண்டனூர் சாமியாடி செட்டியார் வருவார். இது வம்சம் வம்சமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நகரத்தார் பெருமக்கள், அதாவது செட்டி மக்கள் சொல்கிறாங்க. சாமியாடி வம்சத்தினுடைய 9வது தலைமுறையான சாமியாடி ஐயா, அவருடைய பெயர் பழனியப்பன். நான் இவரை சந்தித்து சில வருஷங்களுக்கு முன்னாடி பேசினேன். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இது தொடங்கிட்டதா சொல்லப்படுது. வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ஒரே ஒரு தடவையாவது பழனிக்கு பாத யாத்திரையாக போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிடணும். நம்மளோட முன்ஜென்ம பாவங்களை எல்லாம் இது தீர்த்து வைக்கும். முருகன் தீர்த்து வைப்பான், வினைகளை எல்லாம் போக்கி தருவான் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். விபூதி, நெற்றி, தோள்பட்டை முதலான இடங்களில் விபூதியை பூசிக்கும். காலில் பூசிக்குவோமா? பழனி பாத யாத்திரையின் போது நடந்து வர்ற பக்தர்கள் சிலருக்கு கால் வீக்கமாகிடும், கால் கொப்பளமாகிடும், தவிச்சு போயிடுவாங்க. அப்போது இந்த சாமியாடி செட்டியார் வண்டியை பார்த்துட்டு விறுவிறுன்னு சாமியாடி செட்டியார்கிட்ட போய் விபூதியை வாங்கி காலில் வீங்கின இடத்துல, வலி இருக்கிற இடங்களில், கொப்பளம் வந்த பாதத்தில்னு தடவிக்குவாங்க. அவ்வளவுதான். வலி போன இடம் தெரியாது, கொப்பளம் இருந்த இடம் தெரியாது. விபூதியை நெத்தியிலையும் தோள்பட்டையிலையும் தானே நம்ம பூசிக்குவோம். ஆனால் பழனி பாத யாத்திரைக்கு செல்கிற பக்தர்கள் வலியோ கொப்பளமோ வீக்கமோ வந்துருச்சுன்னா காலில் விபூதி பூசிக்குவாங்க. காரைக்குடி, கோட்டையூர், வேளங்குடி, மணச்சை, பள்ளத்தூர், கண்டனூர், புதுவயல்னு ஏகப்பட்ட ஊர்களிலிருந்தும் வருவாங்க. முதல் நாள் இரவு காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற குன்னக்குடி கோயிலை ஒட்டிய பகுதிகளில் பெரும்பாலும் தங்கிடுவாங்க. அங்கே நிறைய மடங்கள் இருக்குது, சத்திரங்கள் இருக்குது. அந்த இடங்களில் அன்னதானமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் குன்னக்குடியில் ஏதோ தேர் திருவிழா போல கூட்டம் நிரம்பி இருக்கும். புதுசாக தற்காலிகமாக கடைகள் கூட இந்த சமயத்தில் முளைச்சிருக்கும். எப்போது? பாத யாத்திரை சமயங்களில். அதே போல் அங்கங்கே இலவச மருத்துவ முகாம்கள் இருக்கும். பொதுவாகவே வழி நெடுகவே இலவச மருத்துவ முகாம்களை பார்க்கலாம். கால்வலி, ஒவ்வாமை, அலர்ஜி, ஜுரம்னு உபாதைகளுக்கு அங்கே மருந்து வழங்குறத இன்னைக்கு வரைக்கும் வழக்கத்திலேயே இருக்குது. குன்றக்குடி அடிகளார் மடம் குன்றக்குடி கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. அந்த சமயத்தில் பாத யாத்திரை தருணத்தில் அடிகளார் இருந்தால் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். குன்றக்குடி அடிகளாரை தரிசித்து அவர்கிட்ட விபூதி பிரசாதம் பெறுவதற்காகவே ஒரு பெரிய கியூவில் காத்திருக்கிறத பழனி தைப்பூசத்துக்கு முன்னதான நாட்களில் நாம் பார்க்கலாம். பொதுவாகவே குன்னக்குடி மலை மீது ஏறி அப்போது முருகப்பெருமானை தரிசிக்காமல் பழனி நோக்கியே தான் அந்த பக்தர்களுடைய எண்ணங்கள் இருக்கும். யாத்திரையை அப்படி தான் அவங்க மேற்கொள்வாங்க.
பழனி மலைக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு யாத்திரை தொடங்கிட்ட பிறகு வேறு மலையில் ஏறக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு பிறகு அங்கிருந்து பஸ் பிடிச்சி குன்னக்குடிக்கு வந்து குன்னக்குடி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சதுரகாயை உடைச்சிட்டு யாத்திரையை நிறைவு செய்கிற பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம், காரைக்குடியிலிருந்து பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுடைய கண்டவராயம்பட்டியும் அங்கே உள்ள ஊர்னையும் அந்த பக்தர்களுக்கு ரொம்பவே பிரசித்தம். கண்டவராயன்பட்டி கம்மா, அதாவது கண்டவராயம்பட்டி ஊருணி. இந்த கண்டவராயம்பட்டி ஊருணிக்கு பின்னணியில் ஒரு பெரிய பக்தியும் ஒரு அறமும் ஒரு தர்மமும் இருக்குது. இதை பற்றியும் நான் அங்கே விசாரித்து இதை பற்றின ஒரு கட்டுரையும் நான் எழுதியிருந்தது ஞாபகத்துக்கு வருது. ஒரு காலத்தில் அந்த பகுதி காடாக இருந்திருக்கு. பக்தர்களுக்கு வழி நெடுக உணவு கிடைச்சாலும் கூட இந்த பகுதியில் மட்டும் உணவுக்கும் வழி இல்லாமல் இருந்திருக்கு. இதையெல்லாம் அறிந்து உணர்ந்த கலிங்கப்ப செட்டியார் அப்படிங்கிற ஒரு பக்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த இடத்த விலைக்கு வாங்கினார். அங்கே ஒரு ஊரணியை வெட்டினார். எல்லாருக்கும் பயன்படும்படி செஞ்சார். அது மட்டுமா, வருஷம் தவறாமல் பாத யாத்திரை தருணத்தில் இந்த பகுதியில் இலை போட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறதையும் வழக்கமாக வச்சுருந்தார். இதனாலேயே இந்த ஊர்ணிக்கு கலிங்கப்பையா ஊர்ணி அப்படின்னு பேர் அமைஞ்சதாக சொல்கிறாங்க. இவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் இன்னைக்கும் வருஷம் தவறாமல் அந்த இடத்துல அன்னதானம் செஞ்சுட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. நான் அவங்களையும் சென்று பார்த்துருக்கேன், அவங்ககிட்டையும் பேசியிருக்கேன். காவடி, இந்த காவடி பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். காவடி எடுக்கிற பக்தர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிகள் இருக்குது. அதாவது பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் இருக்குதா இல்லையா அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு பக்தர் காவடி எடுத்துகிட்டு பழனியை நோக்கி போகிறாருன்னா அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. அது நகரத்தார் காவடியாக இருந்தாலும் சரி, நாட்டார் காவடியாக இருந்தாலும் சரி. வழியில் வேறு எந்த இடத்துலையும் காவடி எடுப்பவர்கள் சாப்பிடக்கூடாது. காவடி ஒவ்வொரு இடத்துல தங்கும். அப்படி தங்குகிற இடத்துல காவடி எடுத்துகிட்டு வரவங்க பக்தர்களுக்காகவே உணவு தனிப்பட்ட முறையில் தயாராகும். அதை மட்டும்தான் சாப்பிடணும். அதே போல் சிறுநீர் முதலான இயற்கை உபாதைக்கு போயிட்டு வந்தாக்க குளிச்சுட்டு தான் காவடியை தொடணும் அப்படின்றாங்க காவடி எடுத்து செல்கிற பக்தர்கள். ஒவ்வொரு இடத்துலையும் காவடி தங்குகிற இடத்துல அங்கே காவடிக்கும் வேலுக்கும் சிறப்பான பூஜைகள் நடத்தப்படும். முன்னதாக பஜனை பாடல்கள் பாடப்படும். பாடல்களின் நிறைவாக தீபாராதனை காட்டப்படும். அன்னத்தை நைவேத்தியமாக்கி பிறகு அதையே பக்தர்கள் சாப்பிடுவது வழக்கம். பழனி கோயிலில் நகரத்தார் காவடி அன்பர்களுக்கு சிறப்பு மரியாதையும் விசேஷ தரிசனமும் 200 வருடங்களாக இன்றைக்கும் தொன்று தொட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. அதே போல் நாட்டார் காவடி பக்தர்களுக்கும் இப்படியான மரியாதைகளும் தரிசனங்களும் கோயில் நிர்வாகத்தால் இன்றைக்கும் வழங்கப்பட்டுருக்கு. இன்னொரு விஷயம், நகரத்தார் காவடி அன்பர்கள் தைப்பூசத்துக்கு 7 நாட்கள் முன்னாடி காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்கள் ஊர்களிலேருந்து யாத்திரையை மேற்கொள்வாங்க. தைப்பூச நாளில் அங்கே சிறப்பு பூஜைகளை எல்லாம் செஞ்சுட்டு மறுநாளும் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்வாங்க. தைப்பூசத்துக்கு 2வது நாள், தைப்பூசத்தை அடுத்து இருக்கிற 2வது நாள் அல்லது 3வது நாளில் பழனியிலிருந்து நடந்தே ஊர் திரும்புவதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. பொதுவாக பாத யாத்திரைங்கிறது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிடுறதோட அந்த பாத யாத்திரை நிறைவு பெறும். ஆனால் காவடி எடுக்கிற அன்பர்கள் அந்த காவடியை எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் நடந்தே வருவதை வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 19 நாள் இந்த பாத யாத்திரை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டார் காவடி அன்பர்கள் தைப்பூச தரிசனம் அப்புறம் மறுநாள் தரிசனம் அப்படின்லாம் முடிஞ்சு ஒரு தனி வாகனத்துலேயோ அல்லது வேனர்லேயோ அல்லது ஒரு பஸ்லேயோ காவடிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. யாத்திரையாக வருகிற பக்தர்கள் இடும்பன் சன்னதியில், பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற இடும்பன் சன்னதியில் தரிசனத்தையும் வேண்டுதலையும் முடிச்சுட்டு அடிவாரத்துக்கு வந்து அப்படியே பழனிமலையில் அடி ஏறும்போது அவர்களுடைய பக்தியையும் பரவசத்தையும் பார்த்தா நாம் சிலிர்த்து போயிடுவோம்.
கண் நீர் வர நாம் நமக்கே தெரியாமல் முருகா முருகா முருகான்னு முருக ஆரம்பிச்சோம். உண்மையான பக்தி அப்படித்தான் பார்க்குறவங்களையும் ஒரு பரவசத்துக்குள்ளார கொண்டு வந்துடும். வேல் வேல் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல்.